திரு ராஜீவ் காந்தி இந்தியாவினுடைய தற்போதைய தேவை மாநிலங்களின் உரிமையே அப்படின்னு அவர் விவாதத்தை தொடங்கி வைப்பார். திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிய சேலம் மாநகரில் இன்றைய தேவை மாநில உரிமை மீட்புதான் என்று சொல்லி லட்சோப லட்சம் இளைஞர்களை ஒன்று கூட்டி எங்கள் தளபதி உதயண்ணா இளைஞரணி மாநாட்டை நடத்திய ஒரு பொருள் விளக்கம் என்ற சேலத்தில் சேலத்து சிங்கம் என்று முத்தமிழர் கலைஞரால் அன்பொழுகு அழைக்கப்பட்ட ஐயா வீரபாண்டியார் அவர்கள் பிறந்த நாளில் இந்த சேலம் மாநகரில் இப்போதைய தேவை மாநில உரிமையா இல்லை மத்திய அரசின் அதிகாரங்களா என்கிற தலைப்பை புதிய தலைமுறை வைத்திருக்கிறது. அந்த தலைப்பு ஒரு ஜனநாயக விவாதம் இருக்கிறது. இந்த விவாதத்தில் பங்கேற்றிருக்கிற தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களுக்கும் ஆருயிர் அண்ணன் தனியரசு அவர்களுக்கும் பாஜகவை சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கும் தோழர் யுவராஜ் அவர்களுக்கும் விமர்சகர் ஸ்ரீராம் அவர்களுக்கும் அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த அரங்கை வழிநடத்துகிற தோழர் விஜயன், இங்கு கலந்து கொண்டிருக்கிற நான் சார்ந்த கலைஞரின் உடன்பிறப்புகள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தேவை மாநில உரிமையா மத்திய அரசின் அதிகாரமா என்ற தலைப்பு. உரிமையை கேட்பவர்கள் நாங்கள் கீழே இருந்து கொண்டே இருக்கிறோம். அது எங்கள் உரிமை என்கிறோம். அரசியல் என்கிற சொல் தோன்றிய காலத்திலிருந்து உரிமை உரிமை என்கிற முழக்கம் மட்டும்தான் இந்த நாட்டில் இந்த மனித குலத்தில் தேவையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மாநில உரிமை என்று கேட்கிறோம். ஆனால் அதிகாரத்தில் உயரத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் இல்லை இல்லை அதிகாரம் நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்கிற போது எந்த உயரத்தில் இருப்பவனையும் சாமானிய மக்கள் வீழ்த்தி விடுவான். உரிமைதான் முக்கியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக வாதிடுகிறது. உரிமை என்று கேட்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இவர்கள் தனிநாடு கேட்கிறார்களா இல்லை பிரிவினை கேட்கிறார்களா என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே தேசப்பற்று என்பது ஏதோ ஒன்றிய அரசை ஆதரிப்பவர்களுக்கு மட்டும் பட்டா போட்டு எழுதி கொடுத்த தத்துவம் போல் ஆகிவிட்டது. அது இல்லை. தேசப்பற்று என்பது ஒவ்வொரு தேசிய இனமும் ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனமும் ஒவ்வொரு மாநிலங்களும் இணைந்ததுதான் நாடு என்கிற கருத்தியலில் திராவிட முன்னேற்ற கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. இந்த வாதத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களை சொன்னதை சொல்லித்தான் தொடங்க விரும்புகிறேன். இங்கு மாநிலத்தில் உரிமை குறித்து பேசுகிற போதே எதிர்த்தரப்பில் அண்ணன் செல்வகுமார் அவர்களும் அண்ணன் யுவராஜ் அவர்களும் உட்கார்ந்து இல்லை அது அதிகாரம் என்று பேசுகிறார்கள். ஒரு மாநிலத்துக்குள்ளே அதிகாரம் பேசுகிற இடத்திலேயே சிலர் முரண்படுகிறார்களே, அது சரியா என்ற அரசியல் விவாதம் இருக்கும். பேரறிஞர் அண்ணா தான் சொல்லுவார், பழக்கடைக்கு போகிறோம், ஒரு சாமி படம் இருக்கும், அந்த சாமி படத்தில் சாமிக்கு சில பூக்களை வைத்திருப்பார்கள். அதற்காக வருகிறவர் இது பழக்கடையில் என்ன பூ இருக்கிறது, இது பூக்கடை தான் என்று வாதம் செய்ய முடியுமா? மாநில உரிமை என்று நாங்கள் கேட்கிற போது சிலர் பூக்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த பழக்கடையில் சில பழங்கள் அழுகியும் இருக்கிறது. அதிமுக என்கிற பழம் அழுகி கூட இருக்கிறது. அதற்காக பழக்கடை என்பது இல்லாமல் போய்விடாது. இங்கு உரிமை என்பது மாநில உரிமைதான். இந்த அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போதும் இந்த அரசியல் சட்டத்தை எழுதிய பெருமரியாதைக்குரிய டிராப்டிங் கமிட்டியுடைய தலைவராக விட்டிருந்த அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட பல பேருடைய நோக்கமும் மொழிவழி மாநிலங்களே உரிமையை சேர்த்ததுதான் இந்தியா. இந்திய அரசியல் சட்டம் என்பது குடியரசு நாளில் உண்மையில் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி. உலக நாடுகளில் பல்வேறு மொழி பேசுகிற மக்கள், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள், பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட மக்கள் ஒரு நாடாக இருக்கிறார்கள். ஆம், இருக்கிறார்கள், உண்மைதான். இந்தியாவும் குஜராத்தை தாய்மொழியாக கொண்ட குஜராத்திகள், ராஜஸ்தானியை தாய்மொழியாக கொண்ட ராஜஸ்தானியர்கள், பஞ்சாபை தாய்மொழியாக கொண்ட பஞ்சாபியர்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள், போஜ்புரியை சாந்தலியை தாய்மொழியாக கொண்ட யூபிக்காரர்கள், பீகார்காரர்கள், வங்கத்தை தாய்மொழியாக கொண்ட வங்கதேசத்தை என்று பல தேசிய இனங்கள் இருக்கிறோம். தேசிய இனங்கள் வருகிற போது உலக நாடுகள் முழுக்க சொல்லுகிற ஒற்றை கருத்து, பல மொழி பேசுகிற நாடுகள் இதுவரை உலக வரலாற்றில் ஏதாவது ஒரு நாடு, பல மொழி பேசுகிற நாடு ஒரு மொழிதான் அதிகார மொழி என்றும் ஒரு அரசுதான் சர்வாதிகார அரசு என்று பேசியது உண்டா? எடுத்துக்காட்டு உண்டா? உலகத்தில் எங்கும் அப்படி இருந்ததில்லை. உலகத்தில் ஒரு மொழி பேசுகிற நாடு நாடாக இருக்கிறது. ஆம், உண்மைதான். அது தேசிய இன விடுதலை. பல மொழிகள் கொண்டிருந்தால் மொழிவழி தேசிய இன உரிமையும் மாநில உரிமையும் தான் சாலச்சிறந்ததாக இருக்க முடியும் ஒழிய அதிகாரங்களை குவித்துக் கொண்டு மேலே வைத்துக் கொண்டு நான் தான் உயர்ந்தவன் என்று யார் பேசினாலும் கீழே இருக்கிற மக்கள் உறுதியாக அமைதியாக இருக்க மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர் கலைஞர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. பேரறிஞர் அண்ணா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது இந்தியா என்ற இந்த பூந்தோட்டத்தில் தமிழர்களாகிய நாங்கள், திராவிட இனத்தைச் சேர்ந்த பிளாங்க் டு திராவிடன் ஸ்டாக் ஆகிய தமிழர்களாகிய நாங்கள்
திராவிட இனத்தைச் சேர்ந்த நாங்கள் மாநிலத்தில் ஒரு சுயாட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறோம். இது தனிநாடு அல்ல. அதற்கு மாறாக இந்தியா என்கிற நாட்டை வலிமையாக கட்டுவதற்கு, இந்தியா என்கிற நாடு உலக நாடில் வளர்ந்து நிற்பதற்கு எல்லா தேசிய இனங்களின் பங்களிப்பு வேண்டும். அப்படி வேண்டும் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில உரிமை சார்ந்து எழுதப்பட வேண்டும். அது இன்றைய காலகட்டத்தில் இந்திய குடியரசு நாளாகிய இந்த நாளில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற மதச்சார்பின்மை, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சோசியலிசம், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பன்முகத்தன்மை காலில் போட்டு முதிபெற்றிருக்கிற இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உறக்க சொல்கிறது, மாநில சுயாட்சியே, மாநில உரிமையே இந்திய அரசியலுக்கு சரியான தீர்வுங்கிற வாதத்தை முன்வைக்க நான் வந்திருக்கிறேன்.